காப்பிரைட் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது காப்பிரைட் கிளைம் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணோன்னே யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் வந்து காப்பிரைட் கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ வந்து காப்பிரைட் அப்படிங்கிறத வந்து ஷோ பண்ணும். அதாவது எப்படின்னா காப்பிரைட் உள்ள நம்ம வீடியோ இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பு இல்லைன்னா ஒரு மியூசிக்கு சாங்ஸ் அந்த மாதிரி காப்பிரைட் உள்ளதை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து காப்பிரைட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அது வீடியோவில் ஷோ பண்ணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு நீ சொல்லு. ஓகே, அதை ரிமூவ் பண்றத வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கிடுங்க. அது உள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் வந்து காட்டுதோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி உள்ள போங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உடனேயே உள்ள போய் பார்த்ததால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல செக்கிங் அப்படின்ட்டு காட்டுது. அப்போ 1 hour கழிச்சு போயிட்டு பார்த்தா என்னன்னு காட்டும்? 1 hour கழிச்சு போய் பார்த்தா ரெஸ்ட்ரிக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படிங்கறது வந்து ஷோ ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதுல வந்து ரிவ்யூ இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள போய் கொடுங்க. சரி, உள்ள போயாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ப்ளே பட்டன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பிரைட் இருக்கிற பொசிஷனை மட்டும் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். சரி, காப்பிரைட் பொசிஷனை எப்படி கண்டுபிடிக்க சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காப்பிரைட் கிளைமால் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது எப்படி? அதுக்கு நம்ம ஒவ்வொரு வியூஸை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகணும். உள்ளே போனதும் சேனல்னு போட்டு அதுக்கு கீழே வந்து போட்டிருக்கும். நம்மளுக்கு வந்து நாட் அப்செட் அப்படிங்கிறத வந்து காட்டுது. அதில் வந்து தெளிவாக போட்டிருக்கு இது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு இல்லை அப்படின்ட்டு. அதனால இது வந்து வெறும் காப்பிரைட் கிளைம் தான். இப்படி போட்டிருந்தா வந்து ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து விசிபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்க. எனக்கு பப்ளிக்னு போடாம பிளாக்னு போட்டிருக்கு. அதில் வந்து பிளாக்னு போட்டிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்து எவ்ரிஒன் சீ திஸ் வீடியோ அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகுது. அப்படின்னா நம்மளுக்கு இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. இந்த வீடியோ வந்து பப்ளிக்கில் எல்லாருக்குமே ஷோ ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்து போங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த நம்ம வீடியோவுக்கு வந்து யார் காப்பிரைட் கொடுத்துருக்கா, அந்த காப்பிரைட்டோட ஓனர் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா எரைஸ் சாங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த ரெண்டையும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பிரைட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எரைஸ் சாங் உள்ளே போய்க்கலாம். எரைஸ் சாங் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து எந்த இடத்துல காப்பிரைட் சாங்கு இல்லைன்னா காப்பிரைட் மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பிளேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்டியாக வெள்ளையாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அது மட்டும் தனியாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற எரைஸ் சாங் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்ம காப்பிரைட் மியூசிக் கூடவே நம்மளோட ஓன் வாய்ஸும் சேர்ந்து எரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மியூட் ஆல் சவுண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் இருக்கிற போர்ஷனை மட்டும் தனியாக வந்து காட்டும். உங்களுக்கு எத்தனை செகண்டு ஸ்டார்டிங் டைமும் அதுக்கப்புறம் எண்டு டைமுமே காட்டும். எந்த செகண்டில் ஆரம்பிச்சு எந்த செகண்ட் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல் டீட்டெயிலாக காட்டும். இது உங்களோட காப்பிரைட் சாங்கு இல்லைன்னா காப்பிரைட் மியூசிக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ ட்ரிம் அவுட் எதுக்கு யூஸ் ஆகும்? ட்ரிம் அவுட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா காப்பிரைட் வீடியோ கிளிப்பு அந்த மாதிரி இது யூஸ் பண்ணியிருப்போம். அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் அவுட் வந்து யூஸ் ஆகும். அந்த பொசிஷனை மட்டும் காட்டும். அந்த போர்ஷன் எவ்வளோத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காட்டும். அதை மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் அவுட் வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து காப்பிரைட் மியூசிக் தான் ஆட் பண்ணியிருக்கோம், இல்லை மியூசிக் சாங் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அது வந்து காப்பிரைட் காட்டுது. அதனால நம்ம வந்து எரைஸ், அதாவது சாங் எரைஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். சாங் எரைஸ் யூஸ் பண்ணி உள்ள போனோம்னா கீழே இருக்கிற மியூட் அப்படிங்கிற ஆப்ஷனை அமைக்கி அதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு மியூட் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். அந்த ஷோ ஆகிற மியூட்டை வந்து நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆடியோ அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ராக்ரஸ் அப்படிங்கிற எடிட்டிங் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஒன்று ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் ரீப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். நார்மலாக உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணால் எப்படி இருக்குமோ காப்பிரைட் இல்லைன்னா அந்த மாதிரி வந்து ஆயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோக்கு வந்து ப்ராப்ளம் வருமா அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க வந்து காப்பிரைட் கிளைம் வந்து பண்ண முடியாது. நார்மலாக அது வந்து ஃபுல் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொந்தமான வீடியோ மாறிடும். ஓகே, இந்த மாதிரி வீடியோலாம் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங், அதுக்கப்புறம் தமிழ் எடிட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானே அமைக்கிடுங்க. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.